அந்த 8ஆம் வீட்டதிபதி உங்கள் ராசியில் குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த எதிரிகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்க உங்கள் கணவனோ மனைவியோ பிரச்சனை பண்ணுறாங்க, நான் லீகலாக போகிறேன், எனக்கு டைவர்ஸ் வேணும், இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அவங்க போகிறாங்களா போகட்டும். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் என்ன தான் இனிமையாக பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க உங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்க, ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்குது. ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள்னால் கொஞ்சம் நிலத்தில் முதலீடு பண்ணலாமே. இந்த நாட்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 31 டு ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் வந்து 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். கும்பராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சூரியன் மாத கடைசியில் பயிற்சி ஆகிறார். மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே. நான் மாத ஆரம்பத்திலேயே சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் சனி சேர்க்கை. நீங்கள் இனிமையாக பேசி எதிரிகளை சம்பாதிக்கிறீங்க. ஆனால் அதே சமயம் அந்த 8ஆம் வீட்டதிபதி உங்கள் ராசியில் குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த எதிரிகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்க உங்கள் கணவனோ மனைவியோ பிரச்சனை பண்ணுறாங்க,
நான் லீகலாக போகிறேன், எனக்கு டைவர்ஸ் வேணும், இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அவங்க போகிறாங்களா, போகட்டும், விட்டுருங்க. ஒரு மாதம் 2 மாதம், ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே அவங்க தானாக திரும்பி வருவாங்க. செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வந்து வீட்டில் உட்காந்துருவாங்க. நீங்கள் எதுக்கு அவஸ்தைப்படுறீங்க? அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுவார். அவருடைய ஃபண்டிங் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் அவங்கக்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய தலையாய கடமை. அதுவும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே அங்கே ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வராமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி பணம் சம்மந்தமாக பண்ணுறீங்கன்னா உங்கள் வார்த்தையில் சந்தேகம் வராமல் பார்த்துக்கிறது அவசியம். ஏன்னா உங்கள் வார்த்தையில் தான் பிரச்சனை. 2ஆம் இடத்துல சனி இருக்கார், வார்த்தையில் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வயது முதிர்ந்தவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்க. இப்போ நிலம் வாங்கலாம், ஆனால் நிலம் விற்க முடியாது. நான் வயசாக எடுத்து எனக்கு பணம் வருது, ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருந்தேன், என்னோடய கம்யூட்டேஷன் வருது, என்னோடய கிராஜுவிட்டி வருது, நான் வாங்கலாமா? நீங்கள் வாங்கலாம் சார். ஆனால் விற்கிறதுக்கு போனீங்கன்னா, அந்த நிலத்தை விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அலைய வச்சு செலவாகுமே தவிர விற்க முடியாது. அப்படி இல்லைன்னா கையெழுத்து போட்டுருவீங்க, பணம் வராது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளை நினைத்து கவலைப்படுவதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் என்ன தான் இனிமையாக பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க உங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்க, ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. இந்த ராசியில் பிறந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் அல்லது ஆசிரியர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஆசிரியராக இருக்கிறவங்க, உங்களுடைய திறமையின் காரணமாக உங்களுடைய பதவி உயர்வு கிடைப்பதற்கான நேரம் இது. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வியாபாரிகள் தங்களுடைய லாபத்தை அடைவதற்காக எடுக்கும் முயற்சிகள் நேர்மையை கடைபிடித்தால் லாபம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நேர்மையை விட்டுட்டீங்க, பணம் வராது, நீங்கள் நஷ்டம் அடைகிற மாதிரி ஆகிடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும்போது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் யுவர் ஹேண்ட். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கை கொடுக்கணும். அவங்க கொடுக்கட்டும் நான் பார்க்கணுன்னா அவ்வளோ. நீங்கள் சாதாரண ஆளே இப்படி இருக்கும்போது அவன் பெரிய ஆள். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நானும் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் ஃப்ரெண்டு. நான் போய் எவரை பார்க்கணுமா, அவர் என்ன வந்து பார்ப்பாரா? அவரோட பிஸி ஸ்கெட்யூலில் அவர் என்னை வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. என்றைக்குமே பதவியில் இருக்கிறவங்களை நாம் தான் போய் பார்க்கணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்ன உடனே எனக்கு உங்கள் ஸ்டாலின் உங்கள் ஃப்ரெண்டு தானே, எனக்கு ஏதாவது கொடுன்னு என்கிட்ட வந்துடாதீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள்னால் கொஞ்சம் நிலத்தில் முதலீடு பண்ணலாமே தவிர அதுலேருந்து பெருசாக லாபத்தை எடுக்க முடியாது. லாபம் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லாபம் 100 ரூபா லாபம் பார்ப்பீங்க, லாபம் வரும், ஆனால் 20 ரூபா தான் கைக்கு வரும். மீதி 80 ரூபா லஞ்சம் கொடுக்கறது, மருந்து தெளிக்கிறதுன்னு செலவாகிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் 4ஆம் தேதி மார்ச் 4 முதல் மார்ச் 6 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மார்ச் 31லேருந்து மே 5ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த நாட்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 31 டு ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் குடும்ப கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. சுயம்பு ஆஞ்சநேயர் கல்லிலே இருப்பார், அதாவது கல்லோட புடைப்பு சிற்பமாக இருப்பார். அந்த ஆஞ்சநேயரை வணங்குவது அல்லது நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள், பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார் எனக்கு இது பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த இன்னொரு நம்பர் 72ன்னு ஆரம்பித்து 98ல் முடிகிற நம்பர், அது வந்து வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.